ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வலுவாகுதுன்னா, அவர் இன்று ஏன் தலைமறைவாக இருக்கிறார்? புரியுது. அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூடுதல் நாட்களும் இது குறித்த பல சர்ச்சைகளை உண்டாக்கும். முதன்முறையாக திமுகவை போதைப்பொருள் கடத்தலில் சம்மந்தப்படுத்தி பேசினார். போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக உதவிக்கரம் நீட்டுக்குதுன்னு பிரதம மந்திரி வாயிலிருந்து வந்தது. இஸ்லாமியர்கள் என்ற காரணத்துக்காக குறிவைக்கப்படுகிறார் அமீர் என்கிற வாதத்தை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. எஸ், ஜாஃபர் சாதிக் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு நண்பனாக ஏன் அமீர் அவர்கள் வேண்டுகோள் வைக்கக்கூடாது? நிகழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே கலந்துரையாட வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜாஃபர் சாதிக் குறித்தான விவாதங்கள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக எல்லா ஊடகங்கள்லையுமே அதான் விவாதமாக இருக்குது. எல்லா யூடியூப் சேனல்லையும் அதான் விவாதமாக இருக்குது. புதுசாக ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. நமக்கு கேட்க கேட்க வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அந்தளவுக்கு இதோடைய நெட்வொர்க் பெருசு, அது இதுன்னு எவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக இது நாள் வரைக்கும் எந்த கருத்துமே பெருசாக சொல்லாமல் இருந்த இயக்குனர் அமீர் இப்போ முதல்ல ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமாக சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக உங்களுடைய முதல் கருத்து என்ன? அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, குறிப்பாக இந்த பிஸ்னஸ் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஜாஃபர் சாதிக்கு இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு படம் பண்ணணுன்னு வந்தார். நான் படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் தம்பி வச்சு படம் பண்ண ஆரம்பித்தோம். 2021 தான் இதை ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ், இப்போ கஃபே மாதிரியான பிஸ்னஸ்ல எல்லாம் நாங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தோமே தவிர இந்த அவர் பண்ணுற இந்த ட்ரக் டீலிங்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நபீல், அரசல் புரசலாக வரக்கூடிய செய்திகள் அல்லது ஒன்லி மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை மட்டும் வைத்து நாம் யார் மீதும் குற்றம் சுமத்துவது என்பது தவறானது, மனிதாபிமானம் இல்லாதது, சட்டவிரோதமானது. இந்த விவகாரம் கிட்டத்தட்ட 15 நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நபர் ஜாஃபர் சாதிக் என்கின்ற அந்த நபர் தலைமறைவாகிவிட்டார். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு சமன்ஸ் போட்டு இப்போ சீல் வச்சுருக்காங்க. அமீர் அவரோட படங்களை பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை எங்கே வருதுன்னா, வெறும் படத்தோடு மட்டும் அமீருக்கு தொடர்பு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னு மட்டும் இருந்ததுன்னா ஐ திங்க் பெரிய அளவில் சிக்கல் வராது. அதை தாண்டி வர்த்தக உறவுகள், அவருக்கு லீகலி ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸ் டீலிங்ஸ் ஜாஃபரோட அமீருக்கு இருந்ததுன்னா, எனக்கு தெரியாது இருந்ததான்னு, ஏன்னா அதில் நிறைய கன்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வருது. ஓகே, அப்படி இருந்ததுன்னா சட்டத்தின் பார்வையில் NDPS ஆக்ட்னுவாங்க, நர்கோட்டிக்ஸ் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் படி கண்டிப்பாக அவர் விசாரணை அமைப்புகள் அவரை அழைப்பார்கள் விசாரணைக்காக. இதுதான் அமீருக்கு தெரியும்னு நான் கண்டிப்பாக சொல்லலை, சத்தியமாக சொல்லலை. ஜாஃபர் பண்ணக்கூடிய இந்த ரொம்ப தவறான சட்டவிரோதமான ஒரு பாவ காரியம் அமீருக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லை, நிச்சயமாக சொல்லலை. சிக்கல் எங்கே வருதுன்னா, வெறும் சினிமாவோட மட்டும் அமீருக்கு தொடர்பு இருந்திருந்ததுன்னா இதை எளிதாக கடந்து போயிருக்கலாம். பட் வேறு சில பிஸ்னஸ் டீலிங் அவருக்கு இருக்கிறதா வரக்கூடிய, மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றுக்கொன்று முரண்பாடான தகவல்கள், கன்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் தான் சர்ச்சையை உள்ளாக்குது. நான் சந்தேகப்படலை அமீரை, நான் மறுபடியும் உறுதியாக சொல்கிறேன், நான் சந்தேகப்படவில்லை அமீரை. என்னுடைய வருத்தம் எல்லாம் என்னென்னா, அமீர் would have been much more cautious. அமீர் இன்னமும் உஷாராக இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவர் அந்த பணம் எங்கேருந்து வருது என்ன, எனக்கு எப்படி நான் அந்த நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்குற மாதிரி பார்த்துருக்க முடியுமா, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அவர் வைக்கக்கூடிய வாதம் அவ்வளவு வலுவான வாதமாக இல்லை. பிஸ்னஸ் டீலிங்குன்னு நீங்கள் போகிறீங்க, ஒரு கஃபே திறக்கிறதுல கூட அவர் முதலீடு பண்ணி நீங்கள் அது சினிமாக்காரன்ற முறையில் உங்களுடைய புகழை, உங்களுடைய பிரபல்யத்தை நீங்கள் அதற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கலில் அந்த நபர் மாட்டுவாரையானால் உங்களுக்கும் பிரச்சனை வரும். மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், அமீர் மீது நான் சந்தேகப்படவில்லை. ஆனால் விவகாரம் இந்த ஷேடி கேரக்டர் இருந்தாலும், இவன் ஒரு அந்த நபர் அவர் நல்லா தெளிவாக தெரியுது, அவர் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஆஃப்கோர்ஸ் கோர்ட்டு முடிவு பண்ணும். ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வலுவாகுதுன்னா, அவர் இன்று ஏன் தலைமறைவாக இருக்கிறார்? புரியுது. அவர் தலைமறைவாக
இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூடுதல் நாட்களும் இது குறித்த பல சர்ச்சைகளை உண்டாக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி, வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி, அமீர் போன்றவர்களுக்கு வந்து அது மேலும் கெட்ட பெயரை கூட்டும். நான் நம்புகிறேன் அமீரை, மனப்பூர்வமாக சொல்கிறேன். எனக்கு அமீர் மீது எந்த சந்தேகமும் இல்லை. பட் இந்த நபர் ஜாஃபர் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கூடிக்கொண்டே போகும். அந்த நாட்களின் எண்ணிக்கை அமீர் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும். அவர் எங்கே போனார்னு தெரியல, ஜாஃபர் எங்கே போனார்னு தெரியல. வீட்டை சீல் வச்சுருக்காங்க, சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேள்விப்படுவது என்னென்னா, என்னுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடன் பணியாற்றியவர்கள் கடந்த காலங்களில், அவர்கள் மூலமாக கேள்விப்படுறது என்னென்னா, என்சிபி நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்த கேஸில் இந்த தகவல் கசிஞ்சு முதல்ல வெளியில் அதிகாரப்பூர்வமாக வந்து 3 பேர் அரெஸ்டடு, ஒருத்தர் ஜாஃபர் சேட்டு, அவர் திமுகவில் பொறுப்பில் இருக்காருலாம் வந்து 10-12 நாட்கள் ஆகும். இந்த 10-12 நாட்களாக கேஸ் வந்து மூவ் ஆகலை. என்சிபி வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்குது. அவங்களுக்கு இந்த கேஸில் கிராக் பண்ணுறது, இந்த கேஸை வந்து உடைக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தகவல் வருது. ஏன்னா இந்த கேஸில் கடந்த 12 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் எதுவுமே இல்லை. பெரிய மூமெண்ட் எதுவுமே இல்லை. அவன் அதாவது தே ஆர் ஸ்ட்ரகிளிங்ன்றாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க, நோட்டீஸ் ஒட்டினாங்க, அவர் வரலன்னு 2வது நாள் வந்து சீல் வச்சாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் இதை தாண்டி அந்த கேஸ் மூவ் ஆகலைன்றாங்க. ஏதாவது மூவ் ஆயிருந்ததுன்னா இந்நேரம் வந்து பெருசு பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பிரதமருடைய உரையில் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் 4ஆம் தேதி YMCA அரங்கில் பேசும்பொழுது முதன்முறையாக திமுகவை போதைப்பொருள் கடத்தலில் சம்மந்தப்படுத்தி பேசினார். போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக உதவிக்கரம் நீட்டுக்குதுன்னு பிரதம மந்திரி வாயிலேருந்து வந்தது. குடும்ப அரசியல், ஊழல் இதெல்லாம் சகஜம், அது பேசிட்டு போயிடலாம். போதைப்பொருள் கடத்துறதுக்கு திமுக துணை போகுதுன்னு பிரதம மந்திரி வாயிலேருந்து வருதுன்னா சீரியஸ் இஷ்யூ. ஆனால் இதை பிரைம் மினிஸ்டரே இதை பற்றி பேசுகிறாரு. ஆனால் கேஸ் 12 நாள் 15 நாள் நகரலைன்னா அவங்கக்கிட்ட புதுசாக எந்த ஆதாரமும் இல்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். நாளை கிடைக்கலாம், நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கலாம். இன்ன வரைக்கும் என்சிபி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், முதல்ல ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் வந்து கசிஞ்சு வந்த பிறகு, அந்த அஃபிஷியலாக வந்த பிறகு எந்த பெரிய முன்னேற்றமும் இந்த வழக்கில் இல்லை. பிரதமரே பேசிய பிறகும் எதுவுமே இல்லை. அப்படி அவங்க கையில் பெரிய எவிடன்ஸ் இருந்ததுன்னா பிரதமர் பேசின பிறகு அதை அவர்கள் வெளியில் விட்டுருக்கலாம். இது வரைக்கும் அந்த கேஸில் டெவலப்மெண்ட் இல்லைன்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இதில் வந்து அமீர் வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு பார்ட்டை தான் அவங்க போட்டிருக்காங்க. இன்னொரு பார்ட்டியும் போட்ட பிறகு தான் நம்ம அதில் முடிவு செய்ய முடியும். இல்லை, நீங்கள் சொன்ன அந்த நிறைய குழப்பங்கள் இருக்குது, அவர் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது, இதில் எல்லாம் குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள். ஆனால் அதில் வந்து ஜுக்கோ ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ஜாஃபர், அமீர், புகாரி அப்படிங்கிற ஒருத்தர் 3 பேரும் அதில் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்கிறது நம்ம. இது எதில் வருது? எந்த இதில் வந்து நம்ம இன்கார்ப்ல எடுத்து போட்டோம்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் 2021 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2021 ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் பார்ட்னர்ஸ், ஜாஃபரும் அமீர் மட்டும் தான் அதில் பார்ட்னர்ஸ். லேட்டரா தான் வந்து புகாரிங்கிற ஒருத்தர் உள்ள கொண்டு வர்றாங்க. ஓகே, 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 2 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. என்னென்னா டேட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கம்பெனியில் எந்த பிஸ்னஸ் பண்ணல. 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயரில் டேட்ஸ் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் 8 lakh சம்திங், இன்னொரு கன்சைன்மெண்ட் 10 லட்ச ரூபா சம்திங். இந்த ரெண்டு தான் அந்த கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி 3 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிச்சது எல்லாமே ஜாஃபர். இந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது புகாரி. அமீர் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஆனால் 3 பேரும் பார்ட்னர்ஸ் அந்த கம்பெனியில். இதுதான் வந்து சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கிற ஒரு இஷ்யூவாக கிளம்பிச்சு. அதாவது அஃபிஷியலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது அஃபிஷியலி இருக்கு. பெரிய அளவில் அமீர் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அந்த இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதில் கூட பார்க்கும்போது வந்து 3 லட்சம் 8 லட்சம் 18 லட்சம் ரூபா தான்றதான். அது வந்து அதில் வந்து இவரோட முதலீடுகள் எதுவுமே இல்லை. இவர் என்ன பார்ட்னராக ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்திருக்காரான்னு நமக்கு தெரியல. அப்படி தான் இருந்திருக்க முடியும். பெரிய அளவில் அந்த நிறுவனம் பண்ணதாகவும் தெரியல நமக்கு. வித் அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது பெரிய அளவில் ஆஸ் ஆஃப் நவ், நாளைக்கு என்ன தகவல் வரும்னு தெரியாது. இப்போ கையில் இருக்கக்கூடிய விவரங்களை வச்சு பார்க்கும்பொழுது அமீருக்கு வந்து ஜாஃபரோட வந்து பெரிய அளவில்
ஃபினான்ஷியல் டீலிங் இருந்ததற்கான எந்த ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இல்லை. ப்ரூஃபாக இல்லை நம்மள்ட்ட. ப்ரூஃபாக இல்லை நம்மக்கிட்ட இல்லை, கண்டிப்பாக இல்லை, இது வரைக்கும் இல்லை. பட் த ப்ராப்ளம் இஸ் இது இந்த இஷ்யூ வந்து நபீல், இது ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப டீப் இஷ்யூ. கடந்த 30 ஆண்டுகளாக பாலிவுட்டில் வந்து ட்ரக் மாஃபியாவோட ரோல்ன்றது வந்து பயங்கரமான ரோல். அவங்க கொள்ளடிக்கிற ட்ரக்ஸ் மூலமாக வர பணம்ன்றது வந்து வெரி குயிக் மணி. அது வந்து வேறு எந்த தொழிலையும் நீங்கள் அவ்வளோ பணம் இன்றைக்கி சம்பாதிக்க முடியாது. மைண்ட் பாக்லிங். உங்கள் பேண்ட் பேக்கெட்டில் நீங்கள் 1 கோடி ரூபாய் பொருளை வச்சுட்டு போகலாம் ரொம்ப சாதாரணமாக. அண்ட் இந்த கார்ட்டல்ஸ் வந்து ட்ரக் லார்ட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் உலகத்தில் வந்து சில நாடுகளையே அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொலம்பியா மாதிரியான நாடுகள்லாம், மெக்சிகோலலாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அந்த வால் வந்து மெக்சிகோ அமெரிக்கா வால் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ட்ரம்ப் முன்னெடுத்த முயற்சி. இந்தியாவில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கடந்த 30 ஆண்டுகளாகவே வந்து பெரிய அளவில் தான் இருந்துட்டு. இன்னொன்று பொருளாதார ரீதியாக ஒரு நாடு மேலே போக 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 இந்த இஷ்யூவும் மேலே மேலே வந்துகிட்டே இருக்குது. வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சினிமா துறையில் ட்ரக் கார்ட்டல்ஸோட ரோலுன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நமக்கு ஏன் வந்து இப்போ அமீர் விஷயம் இவ்வளோ தூரம் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன், அமீரை நான் முழுவதும் நம்புகிறேன். அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு நான் நம்பலை, இந்த கட்டத்தில் நான் நம்பலை, கண்டிப்பாக இல்லை. வித் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் எனக்கு அமீரை நான் வந்து நம்புகிறேன். அமீர் தப்பு பண்ணலன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பட் த ப்ராப்ளம் இஸ், சினிமாவுக்கும் ட்ரக்குக்குமான தொடர்புன்னு இருக்கு இல்லையா, அந்த பெரிய இஷ்யூலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ட்ரக்கில் கொள்ளடிக்கிற பணத்தை அவன் சினிமாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஏன்னா அடித்த பணத்தை என்ன பண்ணுறது, அப்படியே நீங்கள் வச்சுருக்க முடியாது. மற்ற தொழில்களை விட இதில் ஈஸியாக இருக்குது அவனுக்கு. ரெண்டாவது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே அவங்களோட பெனிட்ரேஷன் ஊடுருவல் என்பது இந்த போதைப் பொருளுக்கான ஒரு ஃபெர்டைல் மார்க்கெட் அவங்களுக்கு உருவாக்குது. பெரிய மனிதர்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்குது. ஒன்று அந்த திரைத்துறை பிரபலங்களே அதற்கு பழக்கப்பட்டவர்களாக, அந்த போதைப் பொருளுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லது வேறு சிலருக்கு ஒன்று அவர்களும் பழக்கப்பட்டு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள், அல்லது அவர்களுக்கு பழக்கம் இல்லாட்டி மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். அது மூலமாக அந்த மார்க்கெட் அவங்களுக்கு விரிவடையும். இந்த போதைப் பொருள் பழங்குவதற்கான ஃபெர்டைல் கிரவுண்ட்ஸில் ஒன்று வந்து வளமான தளங்களில் ஒன்று வந்து விளைநிலங்களில் ஒன்று வந்து புழங்கும் நிலங்களில் ஒன்று வந்து திரைத்துறை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கல்லூரிகள், பள்ளிகள், பப்ஸ், ரேவ் பார்ட்டிஸ் நடக்கக்கூடிய இடம், ரெஸ்டோ பார்ட்ஸு. திரைத்துறையினருடன் ட்ரக் கார்ட்டல்ஸ்க்கு, ட்ரக் மாஃபியாஸுக்கு வரக்கூடிய தொடர்பு என்பது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாலிவுட்டில் நம்ம ரொம்ப அதிகமாகவே இதை பார்த்தோம். சுஷாந்த் சிங் கேஸ் நம்ம பார்த்தோம். ஷாருக் கான் பையனை பிடிச்ச கடைசியில் அது கேஸ் இல்லைன்னு சொல்லி இது ஆனது. இதில் பழி வாங்குவதற்காகவும் வந்து அந்த திரைத்துறையினரை வந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடம் லிங்க் பண்ணி பேசக்கூடிய பழக்கமும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. இதில் வந்து ரிலீஜியஸ் ஆங்கிளும் கண்டிப்பாக வந்திருக்கு. இஸ்லாமியர்கள் என்ற காரணத்துக்காக குறிவைக்கப்படுகிறார் அமீர் என்கிற வாதத்தை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. எஸ், இஸ்லாமோஃபோபியான்னு சொல்கிறோம் இல்லையா, ஆழ்மனதில் இருக்கக்கூடிய, வெளிமனதில் இருக்கக்கூடிய, கூச்சநாச்சம் இல்லாத, கொஞ்சம் கூட தர்மத்துக்கு 1% கூட தர்மம் இல்லாத விதத்தில் இஸ்லாமியர் என்கின்ற ஒரே காரணத்தால் ஒருவரை கழுவில் ஏற்றக்கூடிய அந்த கேடுகட்ட காரியம் இருக்கு இல்லையா, அதன் பார்ப்பட்டும் இன்றைக்கு சிலர் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்பது உண்மை. அதே மாதிரி திமுகவை பிடிக்கலன்ற காரணத்துக்காகவும் இதை ஊதி ஊதி பெருசாக்குறாங்கன்றதும் உண்மை. அது பிரதம மந்திரியே பேசின பிறகும் அது இன்னும் அதிகமாக போகுதுன்றதும் உண்மை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நம்புகிறேன்னா நீங்கள் நம்புறீங்களான்றதை தாண்டி என்டிபிஎஸ் ஆக்ட் படி அவர் வர்த்தக உறவில் அவருடன் இருந்திருந்தார், கண்டிப்பாக அது சிக்கல் தான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம், அமீர் அமைதி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நிம்மதி அமீருக்கு இதன் மூலம் கிடைக்கலாம் நான் நம்புகிறேன். இட்ஸ் அ சொலேஸ் ஃபார் அமீர். என்னென்னா என்சிபியால் இந்த கேஸில் இதுவரைக்கும் மூவ் பண்ண முடியல. இந்த கேஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்ல போய் நிற்குது. எந்த மூமெண்ட்டுமே இல்லையா. ஒன்று அரசுக்கு எந்த விதமான ஏஜென்சிஸ்க்கு எந்த விதமான கூடுதல் தகவல்களும் கிடைக்கல. 90% அப்படி தான். 10% ஏதோ கிடச்சிருக்குது. ஆனால் வந்து அவங்க அது சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க, நேமை டேமேஜ் பண்ணுறதுக்கு டிஎம்கேவன். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட மோடியோட பேச்சு வந்து போதைப்பொருள் கடத்துறவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆளும் தரப்பு உதவி செய்து நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுது பெரிய 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 ஸ்டேட்மெண்ட் சேத்தவாரி அடிச்சிருக்காரு. என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசினாருன்னு தெரியாது. அதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதை பெருசாக பிஜேபி நெரேட்டிவாக கட்டமைக்க போகிறாங்க, பிரைமரி ரோல் இது கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது, அவங்கக்கிட்ட ஏதோ சில முக்கியமான ஆதாரங்கள் மேபி
இருக்கலாம். அதை நேரம் கருதி அவர்கள் லீக் பண்ணாமல் அப்போ 10 நாள் அந்த கேஸ் நகரல அப்படின்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டைம்னு கூட இருக்கு. இந்த இன்டர்வியூ பார்த்தேன், உங்கள் அலுவலகத்தில் தான் நான் பார்த்தேன். இப்போ அதில் ஒரு வார்த்தையை அமீர் சொல்கிறாரு, மீடியா ட்ரையல்ன்றாரு. ஃபேக்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பிரபலமாக ஆயிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான சர்ச்சைகளில் உங்கள் பேர் இடம் வந்துடுச்சுன்னா அமீர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தவிர்க்க முடியாதது. மீடியா ட்ரையல்னு ஒரு வார்த்தையை சொன்னதால் நான் இதை சொல்கிறேன். அமீர் அவர்களே இது தவிர்க்க முடியாதது, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வலியும் வேதனையும் எனக்கு புரிகிறது, ஆனால் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். நீங்கள் ராங் ரீசன்ஸ்க்காக உங்கள் பேர் வந்து எஸ்பெஷலி இது வந்து வேறு ஏதோ தப்பு பண்ணிட்டான், லேண்ட் கிராப் பண்ணிட்டான், அல்லது எங்கேயோ எவனோ ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிட்டான், பணத்தை ஏமாற்றிட்டான், லோனை வாங்கி ஏமாற்றிட்டான், லேண்ட் கிராப் பண்ணிட்டான்னா கூட ஃபைன், பொம்பளை விஷயமா இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு கடந்து போகும். பட் போதை மருந்துன்னு வரும்போது இட் வில் மேக் ஆர் இட் வில் டெஸ்ட்ராய் மேன்ஸ் கரியர். நான் அந்த பேட்டியை பார்த்த வரைக்கும், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நான் பேட்டியை பார்த்த வரையில் எனக்கு அது அமீர் அவர்கள் அதை சொன்னாரா என்று தெரியவில்லை. நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், தவறாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அவருக்கு ஓரளவு பரிச்சயமானவர் தான் நம்முடைய நல்லா பரிச்சயமானவர் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் அந்த தொழில் பண்ணுகிறார்னு எனக்கு தெரியாதுன்னு அமீர் சொல்கிறார். நான் நம்புகிறேன். இன்றைக்கு முழு உண்மை வெளியில் வருவதற்கு தோதாக தனக்கு மீடியா ட்ரையல் நடக்கிறது என்று அமீர் வருத்தப்படுகிறார். அவருடைய வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன். முழு உண்மையும் வெளியில் வருவதற்கு ஜாஃபர் சாதிக் எங்கிருந்தாலும் என்சிபி முன்பு ஆஜராக வேண்டும், நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க. சரண்டர் ஆகணும்னு நான் சொல்லலை. ஜாஃபர் சாதிக் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு நண்பனாக ஏன் அமீர் அவர்கள் வேண்டுகோள் வைக்கக்கூடாது? நான் சொல்றது புரியுது. ஆஸ் அ ஃப்ரெண்ட், why can't Amir make an appeal to Jafar to appear before NCB? நான் சொல்கிறேன், நாட் ஐ எம் யூசிங் த வேர்ட் சரண்டர். தன்னுடைய நண்பனுக்கு ஒரு வேண்டுகோளாக அமீர் அவர்கள், நண்பா உன் மீது நிரம்ப குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அவற்றை பொய் என்று தவிடுபொடி ஆக்குவதற்காக நீ உடனடியாக என்சிபி அலுவலகத்தில் ஆஜராகி உன் தரப்பு விளக்கத்தை கொடுப்பாயாக என்று ஒரு வேண்டுகோளை ஏன் அமீர் அவர்கள் வைக்கக்கூடாது? அது அமீருக்கும் நல்லது தானே. ஏன்னா இன்னைக்கு அமீர் வந்து அவரே சொல்றாரு, ஐ எம் சப்ஜெக்ட் டு மீடியா ட்ரையல்ன்றது. சேட், வருத்தமானது. ஏன் இந்த மாதிரியான கோரிக்கைகளை அமீர் வைக்க மறுக்கிறார்? நான் சொல்றது தவறுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம், கரெக்ட் பண்ணலாம். நீங்க தான் வருத்தப்படுறீங்க எனக்கு மீடியா ட்ரையல் நடக்குதுன்னு. நீங்கள் அவருடன் தொடர்பில் இருந்தவர், நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லலை, நிச்சயமா சொல்லலை. இன்னைக்கு ஆனால் உங்களை வந்து நீங்கள் இன்று வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க. நீங்கள் ஒரு இடத்துல சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே மனம் கசிந்தது. உங்களுடைய மகள், அன்பு மகளை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட அவருக்கு பிரச்சனை வந்ததுன்னு. வெரி சேட், ரொம்ப வருத்தமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பாவத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. கலீல் கிப்ரானோட வார்த்தையில் ஒன்று, தே கம் த்ரூ அஸ் பட் தே டோன்ட் பிலாங் டு அஸ். நம்முடைய குழந்தைகள் நம் மூலம் வருகிறார்கள், ஆனால் அவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம செய்கிற பாவம் அவங்க தலையில் விடக்கூடாது. அமீர் தப்பு பண்ணார் நான் சொல்லலை. இப்படிப்பட்ட உங்களுடைய அன்பு மகளுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஒரு தந்தையாக உங்களுடைய வலியை நான் உணர்கிறேன். ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான வதந்திகள் கொடிகட்டி பறப்பதும், அவருடன் ஒரு காலத்தில் தொடர்பில் இருந்த நண்பர் அமீர் போன்றவர்களுக்கு அவப்பெயர்கள் கூடுவதும், அமீர் போன்றவர்கள் மீடியா ட்ரையலுக்கு உட்படுத்தப்படுவதும் மேலும் மேலும் அதிகரிக்கும். ஐ எம் சாரி, இது தவிர்க்க முடியாத ஒரு விளைவு. நான் அமீரை நம்புகிறேன், திரும்ப சொல்கிறேன். பட் தன்னுடைய நண்பனுக்கு அவர் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுப்பதன் மூலம், உறுதியான வேண்டுகோள் விடுப்பதன் மூலம், அதனால் 1% 2% வாய்ப்பு இருக்குதான்னு நமக்கு தெரியல. வெளியில் வரணும் ஜாஃபர் சாதிக். அவர் தலைமறைவாக இருக்கும்போது இன்னும் வதந்திகள். இன்னொன்று, திஸ் ஆர் ஆல் எலெக்ஷன் டைம்ஸ். தேர்தல் காலத்தில் பிரதம மந்திரியே வாயை திறந்து பேசின பிறகு திமுகவுக்கு எதிராக இதை பெரிய நெரேட்டிவாக தான் அவங்க கட்டமைக்க போகிறாங்க. அப்போ பொலிட்டிக்கல் டேமேஜ்னு வரும்போது ரெண்டு தரப்பும் மாறி மாறி கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பாங்க. அதில் நடுப்புற கிராஸ் ஃபயரில் அமீர் மாதிரி இருக்கவங்க மாட்டிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். நான் அமீரை நம்புகிறேன். ஒருவேளை ஜாஃபர் வந்து என்சிபி முன்னாடி ஆஜராகிட்டாலோ அல்லது என்சிபி ஜாஃபரை வந்து கேப்சர் பண்ணிட்டாலோ இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. என்சிபி முன்பு ஜாஃபர் ஆஜரானாலோ அல்லது என்சிபி
ஜாஃபரை கைது செய்தாலோ கண்டிப்பாக இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். என்ன நடந்ததுன்றது இப்போ என்சிபிக்கு முழுவதும் தெரியலன்றாங்க. ஓரளவு தெரியுது, கால் ரெக்கார்ட்ஸு, பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாம் வச்சு. பட் யாரெல்லாம் கூட, ஏன்னா ஒரு மனுஷன் செய்யக்கூடியதில்ல. அதில் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா என்சிபி ஒன்று பிஸ்னஸ் டீலி அவன் மூலமாக போச்சு எப்படி, ஏன்னா இது 3 வருஷமாக நடந்திருக்கு. 3 வருஷமாக நடக்கும்போது டெல்லியில் குடோன் இருந்திருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை, போர்ட்டில் தான் போயிருக்குது, சென்னை போர்ட்லேருந்து போயிருக்குது. அப்போ எங்கெல்லாம் எவெல்லாம் உடந்தையாக இருந்தான் நமக்கு தெரிஞ்சு 3 வருஷம், நமக்கு தெரிஞ்சு 3 வருஷம். ஃபைன், அதை மட்டுமே எடுத்துப்போம். ஃபுட் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி இதை கோட்டை விட்டான், தேங்காய் அது எப்படி அதெல்லாம் சாத்தியப்பட்டது? இது வந்து ஒரு மனிதனால நிகழ்த்தப்படக்கூடிய விஷயம் இல்லை. அங்கங்க அரசு தரப்புக்குள்ள, அரசு எந்திரத்துக்குள்ள எவன்லாம் உதவி பண்ணான், இது ஒன்று. ரெண்டாவது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உள்ள இவருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, யாருக்காவது இந்த பழக்கத்தை ஒரு அறிமுகப்படுத்தி வைத்து இருக்கிறாரா அப்படின்னா அது பெரிய சார்ஜ். சட்டப்படி நீ போதை மருந்து படுத்தினாலும் தப்பு, நீ அவனுக்காவது இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் தப்பு. இன்னொன்று, எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பார்ட்னரு, எனக்கு இது இந்த பணம்னு தெரியாதுன்றது, ஐ எம் சாரி, இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூசபிள். சட்டம் தெரியாது என்பது உங்களுக்கான கேடயமாக இருக்க முடியாது. 4வது அடிப்படையில் நான் சொன்னதான் என்டிபிஎஸ் ஆக்ட், நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் படி நீங்கள் ஏதாவது வர்த்தக உறவில் போனீங்க, பிஸ்னஸ் டீலில் போனீங்கன்னா நீங்களும் வந்து குற்றவாளியாகத்தான் கருதப்படுவீர்கள். இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். பட் அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது அப்படி எதுவும் அவர் பண்ணலன்னு தான், அமீர் எதுவும் பண்ணலன்னு தான் நமக்கு. இப்போ என்டிபிஎஸ் ஆக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சார், பல சட்டங்கள் இந்திய அரசோ பல நாடுகள் அரசோ போட்டாலும் இது நேரடியாக யூஎன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். அவங்க போடுற இம்ப்ளிமெண்ட்டில் தானே இந்த. அப்படி இல்லை, யூஎன் வந்து ப்ராடாக அவன் வந்து கைட்லைன்ஸ் தான் கொடுப்போம். இவர்கள் மீது இப்போ மாட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இவர் ஜாஃபர் மாட்டிக்கிறாரு, கண்டுபிடிச்சிடுறாங்க, சில பேரை கைது பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னா இந்திய சட்டங்களின்படி தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ இந்த விஷயமே வெளியில் எப்படி கசிஞ்சு வந்தது, இந்திய உளவுத்துறை இதை கண்டுபிடிக்கல. 10,000 ஏஜென்சி வச்சிருக்கானுங்கல்ல, ஒருத்தன் கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சது ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு. அவன் தகவல் சொல்றான், இந்த சப்ஸ்டன்ஸ் போது அங்க, இது மூலப்பொருள், போதைக்கான மூலப்பொருள்னு. அமெரிக்கன் ட்ரக் ஏஜென்சி சொல்றான், அவங்க தான் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தான் இதை சொல்றான், இங்க நடந்திருக்குது இது அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரி கேஸ்ல யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இது ஒரு பெரிய வெப்பு. இது 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 வந்து அந்த விக்ரம் படத்தில் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பணம்ன்றது மைண்ட் பாக்லிங் அமௌண்ட்டு. இது அதில் கூட விஜய் சேதுபதி ஒரு டைலாக் ஸ்லோப்பில், என்னுடைய பொருள் என்ன கிடச்சிச்சுன்னா நான் உங்கள் அரசாங்கத்துக்குள்ள வர மாட்டேன், எனக்கான அரசாங்கத்தை நானே உருவாக்கிக்கிறேன். அதுதான். அப்போ இதில் வந்து இதை வெறுமனே வந்து ஜாஃபரோட மட்டும் சுருக்கி பார்ப்பதும், அது எலெக்ஷன் டைமுங்க. ஒரு தரப்புக்கு முஸ்லீம் அடிக்கிறதுல இதில் சோகம், இன்னொரு தரப்புக்கு திமுக அடிக்கிறதுல சோகம். கண்டிப்பாக அது அபத்தமானது. அது வந்து அதை தாண்டி தான் நம்ம இதை பார்க்கணும். ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நான் எப்படி பார்க்குறேன், நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அவர் வாயால் வந்து ட்ரக் கார்ட்டல்ஸுக்கு, ட்ரக்குக்கு திமுக துணை போகுதுன்னு போது இந்த எலெக்ஷனில் அவங்க பெருசுப்படுத்த போகிறாங்க, கண்டிப்பாக பெருசுப்படுத்த போகிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து அவரை பிடிக்கிறாங்க அல்லது அவரே சரண்டர் ஆகிறாருன்னா உண்மைகள் வெளியில் வரலாம். முழு உண்மைகள் வெளியில் வருவதற்கு ஜாஃபர் சாதிக் உயிருடன் பிடிபட வேண்டும். அவர் என்ன கன்ஃபெஷன் கொடுக்குறாரோ அதை வச்சு தான். ஆமாம், அதை பிடிச்சிட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க, பிடிபடுவாரான்றதான் கேள்வி. ஓகே, ஜாஃபர் சாதிக்கு அப்படி இவ்வளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஏஜென்சிகள் தேடியும் பிடிபட முடியாத ஒரு நபரா ஜாஃபர் சாதிக்? ஐ டோன்ட் நோ, அது எனக்கு தெரியல. அவர் பேரையே நம்ம முதல் முறையாக நான் கேள்விப்படுறேன். அவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தல அவருக்கு என்ன ரேங்க்கு என்னெல்லாம் எனக்கு தெரியல. இந்திய அரசின் வல்லாண்மையை மீறி அவரால் ரொம்ப நாள்லாம் தலைமறைவாக இருக்க முடியாது. அதெல்லாம் எங்கே போனாலும் நீ வந்தாகணும், தூக்கிடுவாங்க எங்கே இருந்தாலும். பட் தலைமறைவாக போய் வேறு ஏதாவது நடக்குது, வேறு எங்கேயாவது பதுங்கிடுறாங்க அப்படின்னா கண்டுபிடிப்பது கஷ்டம். நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். விஷயம் வெளியில் வந்து 12 நாளுக்கு மேலே ஆகுது, ஏன் இந்த கேஸ் ஃபர்தராக மூவ் ஆகாமல் இருக்கு? கூடுதலாக ஒரு தகவலும் இல்லைன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. எனவே இது மற்றவங்களுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கணும். திரைத்துறை, எஸ்பெஷலி ஃபிலிம் ஃபீல்டு பீப்புள் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இன்றைக்கி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடு, அதுவும் பாலிவுட்டை பார்த்து உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து, இந்த ரியா சக்கரவர்த்தி யாரோ ஒருத்தர் தொடர்ந்து அந்த அம்மாவை இப்படி தான் போட்டு படுத்தி எடுத்தாங்க. சுஷாந்த் சிங்குக்கு அவங்க தான் ட்ரக்கு கொடுத்தாங்க. எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. ஆகவே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்சிபின்றது ஒரு தூங்குமூஞ்சி, அப்படியே டோஸா எல்லாம் இருக்கும். அது ஒரு சிபிஐ மாதிரி, என்ஐஏ மாதிரி, இடி மாதிரி அது அலர்ட்டாக அஜாயிலாக இருக்கவே இருக்காது.
அங்கே போடுறவன் பூரா பனிஷ்மெண்ட் போஸ்டிங்க. ஓகே. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிபார்ட்மெண்ட். நம்ம இந்த சிலை தடுப்பு பிரிவில் போடுவான், இந்த முகாம்களில் தூக்கி போடுவான்ல. அந்த மாதிரி என்சிபி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்க. பெரிய புலிங்க ஒன்று பாஞ்செல்லாம் நடவடிக்கை எடுக்காது. அவங்களுக்கு வந்து அந்த அந்த குதிரை ஓடுது பார்த்தீங்களா. இப்போ இடி, ரா, சிபிஐ. ரா நம்ம கண்ணுக்கே தெரியாது. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு ஏஜென்சி இல்லை அது. ஓகே. அப்படி டொசாயெல்லாம் தூங்கு முஞ்சாவே கிடக்கும். அதுவும் ஒரு காரணம் இதுக்கு. எங்கேயாவது ஒரு லீடு எதையாவது பிடிச்சாங்கன்னா தென் தட் வில் பி திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாருன்னும் போது அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். இப்போ விரைவில் அதுக்கான அடுத்த ஸ்டெப் எதிர்பார்க்கலாம். தட்ஸ் அ லாஜிக்கல் எண்ட். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு அதுதான். ஓகே. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்காக ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். நன்றி சார். நன்றி.